ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ராஜேஸ்வரி கிட்ட காசு வாங்கிட்டு வெளியே வந்த பெரியவங்க கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா அவங்கள யார் என்னென்னு விசாரித்து நம்முடைய மல்லி யாருன்றதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கான மரியாதையை கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மல்லி முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகி நீ மாப்பிள்ளையோட ஊருக்கு திருவிழாவுக்காக போக போகிற அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நடக்குமா பிரியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. நம்முடைய மல்லி இல்லாதே பார்த்திங்கன்னா இவங்க விஜய், ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 3 பேர் டிஸ்கஷன் பெருசாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாட்டி ஊர் திருவிழாவுக்கு போகிறோம், சிறப்பிக்கிறோம், முதல் மரியாதையை வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்மளுடைய மல்லியும் நம்ம அன்னபூர்ணியமாவும் பார்த்திங்கன்னா அந்த பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அந்த பூத்தொட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே வச்சு பிரசாதம் எடுத்துக்கோன்ற மாதிரி சொன்னோம். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் புண்ணியம் வராது, பாவம் தான் வரும், அதனால் எனக்கு பிரசாதம் வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா அவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆமாம்மா, சரி அது யார் என்னன்றது கடவுளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி விஜய் தம்பியோட ஊரில் தான் திருவிழாவை எப்போ போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, என் வாயில் ஏதாவது வந்துட போது, என்னை கோவப்படுத்தாதீங்க, மரியாதையே இங்கேருந்து போயிருங்க, எங்கள் ஊர் திருவிழாவுக்கு எவ்வளோ எதுக்காக வீணாக போனவளை கூட்டிகிட்டு போகணும், நீ எதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். மல்லி இந்த வீட்டோட மருமக, அதனால் அந்த திருவிழாவில் அவள் கலந்துக்கிட்டே அவங்களால என்ன செய்ய முடியும் செய்யுங்க, எங்களை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி பகீரகமாக சவால் விடுறாங்க. நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா இந்த ராஜேஸ்வரிக்கு, ரஞ்சிதாவுக்கும் நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா பேசுனதில் பார்த்திங்கன்னா மிரண்டுட்டு இருந்தாங்க. சொல்ல முடியாது யாரும் பார்த்திங்கன்னா, நீ என்ன தான் சொன்னாலும் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி திரும்ப சொன்னதும் பார்த்திங்கன்னா, ஓ அப்படியா, சரி அப்படி கூட தான் ஆகட்டும், ஊருக்குள்ளே போயிடுங்கன்னு வைங்களேன், எங்கே உங்கள் வீட்டு மருமக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறது. அதுதான் விஜய்க்கு தான் கல்யாணம் ஆனதே தெரியாது, அவங்களுக்கு தான் யாருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்திங்கன்னா, ஏன் தெரியாது, இப்போ தான் உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு வெளியே நான் எங்ககிட்ட பேசிட்டு போகிறாங்க, நான் தான் மல்லி யாருன்றதை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சினேன். நாளை பேரில் நீங்கள் ஊருக்கு போகிறப்போ எங்கள் விஜயோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு ஊர் ஃபுல்லாக இது பிரபலமாகி உங்களை காரி துப்ப மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வீட்டில் இப்போதைக்கு மூத்தவளாக இருக்கிறது நீங்கள் தான், உங்களை தான் காரி துப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இப்போ உருன்னு வச்சு மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ பசியில் இருக்கிற பண்ணி சோத்தை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அன்னபூர்ணியம்மா. இவ்வளோலாம் நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒட்டு தள்ளணுங்க. ஏன்னா நம்முடைய மல்லியோட ஆல்பத்தை தரதில் எரிக்கமானானா எரிக்கிறா, இவ்வளோலாம் கெரோசின் ஊற்றி எரிச்சு சாம்பல் ஆகணுங்க. அடுத்தவனோட புருஷனுக்கு ஆசைப்படுறோட எல்லாரும் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியை அந்த ஊர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம வெண்பா சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் அவங்களால எந்த ஒரு விஷயத்தை நம்முடைய வெண்பாவை விட்டுட்டு பண்ண முடியாதுங்க. நம்முடைய மல்லி கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது உறுதிங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சேன். தேங்க்ஸ்.